ஹாய் ஹலோ நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நான் பேசுறது நிறைய பேருக்கு வந்து என்னடா இவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு தோணும். ஆனால் 50+ மேலே உள்ளவங்க டெஃபினட்டாக இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் நான் சொல்கிறது உண்மைன்னு ஒத்துப்பாங்க. எனக்கு வந்து 3 பசங்க, ஆம்பளை பசங்க. 3வது பையனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகலைங்க. அந்த கல்யாணம் நான் 2 பசங்களுக்கும் 2 குழந்தைங்க. ஸோ எனக்கு வந்து 4 பேரன் பேத்திங்க. அதாவது ஒரு பேத்தி 3 பேரனுங்க. 4 பேர் இருந்து கூடங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குறதுங்கிறதே கூட கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நிறைய வந்து எஃபோர்ட் எடுக்கணும், நிறைய கஷ்டப்படணும், எமோஷனலி, மென்டலி, ஃபிசிக்கலி. ஸோ இப்போ நான் இதை நினச்சிட்டு கவலைப்பட்டேன்னு வச்சுங்களேன். இந்த ஏஜில் வந்து இது இந்த பெரம்பத்திங்களோட இருக்கிற சந்தோஷங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் அது நம்மளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயந்தான், கிடைக்க வேண்டிய சந்தோஷம்தான். ஆனால் அது கிடைக்கலைங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியுங்க? வாழ்க்கையோட போராடி என்ன பண்ண முடியும்? இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு செத்து போயிட முடியுமா? முடியாது. நம்மளுக்கு குறிப்பிட்ட அந்த டேட்டு வர வரைக்கும் நம்ம வாழ்ந்து தீரணும். அது வரைக்கும் ஆரோக்கியமாக வேற வாழணும். அப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு வந்து மனசில் வந்து எப்போ இருக்குன்னா, நம்ம மனசு வந்து வேறு எதுனாலையும் ஆக்குப்பை ஆகாமல் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் தான் திருப்பி திருப்பி வரும். காலையில் எழுந்திரிச்சா அன்றைக்கி பர்த்டேயாக இருக்கலாம், ஏதாவது பேரம்பேத்திக்கு பார்க்க முடியாது, போக முடியாது, பேசக்கூட முடியாது ஃபோனில். சூழ்நிலை அப்படி இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்? பாரமாகும். ஆனால் நீங்கள் அதே இது வந்து வேறு ஏதாவது கமிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போதே உங்கள் மனசு ஃபுல்லாக அதில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, நான் இப்போ இந்த யூடியூப் சேனல் போட ஆரம்பிச்சது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி போடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு இன்றைக்கி என்ன ரெசிபி போடலான்னு தான் இருக்குது. இன்றைக்கி என்ன டேட்டு, இன்றைக்கி எனக்கு நடக்க வேண்டியது ஏன் நடக்கலைங்கிறது இல்லை. இதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து நானே வீடியோ எடுத்து மொபைல்லே எடுத்து எடிட் பண்ணி போடுறதுனால எனக்கு அது ஒரு 20-30 கிளிப்பாக எடுத்து அதை ஆட் பண்ணி எடிட் பண்ணி தான் போடுறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படினாலும் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு கரெக்டான டைட்டில் வைக்கிறேன்னா வியூஸ் போகாது. அப்புறம் ஈவினிங் உட்காந்து உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இதில் என்ன எடுத்துட்டா எனக்கு நல்லா டயர்டாகி நல்லா தூங்கிடுறேன். என்னோடய ஹெல்த்து விட ரொம்ப நல்லா டெவலப் ஆகிடுக்குதுங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம ஏதாவது ஒன்றில் வந்து நம்மளை நாமளே இன்வால்வ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன இன்னொரு சாய்ஸ் என்ன தெரியுங்களா? பெட்ஸு வளர்க்கலாங்க. எஸ்பெஷலி பப்பீஸு. கடைசி வரைக்கும் ஒரு குழந்தையோட அன்பு, தூய்மையான அன்பு வந்து நம்மளுக்கு வருஷம் பூரா கிடைக்கும். அதுக்கு இறக்குற வரைக்கும், இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஆகிற வரைக்கும் கூட நம்மளை நாமளே வந்து ஏதாவது ஒன்றில் நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்தில் நம்ம வந்து அதை நம்மளை நாமளே வந்து இது பண்ணி வச்சுக்கிறணும், என்கேஜாக வச்சுக்கணும். இல்லைன்னா கஷ்டங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. அன்டில் தென் டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.